மதுரையில வந்து 15 நாள் பார்த்தோம் ட்ரீட்மெண்ட். அங்க வந்து எங்களுக்கு பாசிபிளா இல்ல. ட்ரீட்மெண்ட் பத்தலைங்கவும் நாங்க வேற ஆப்ஷன் இல்லாம நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல கோயம்புத்தூர் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலுடைய ஆட் பார்த்தேன். அப்புறம் அங்கேயிருந்து இங்க வந்து டாக்டர் விஜய் சார் அவங்கள வந்து டைரக்டா பார்த்தேன். அவங்கள பார்த்து ரிப்போர்ட்லாம் காமிச்சு சொன்னேன். அவங்க சொன்னாங்க ட்ரை பண்ணுவோம். பேபி வந்து கொஞ்சம் சேவ் பண்ணுவோம். நம்ம ட்ரை பண்ணுவோம். எங்க டீம் இருக்கு. வாங்கன்னாங்க. நான் சொன்னேன், பேபி அங்கேருந்து ஷிஃப்ட் பண்றது வந்து கஷ்டமா இருக்கு சார். ஆம்புலன்ஸ்லாம் கிடையாது. அந்த ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்ல. வென்டிலேஷன்ல இருக்காங்க. கொண்டு வர முடியாதுன்னு சொன்னோம். அவங்க பரவாயில்லன்னு சொல்லி இங்க சுஜாமேரின்னு ஒரு மேடத்த சொன்னாங்க. சொல்லி அவங்க டீம் டாக்டர் 3 டாக்டர் 2 ஸ்டாஃப் நர்ஸ், ஆம்புலன்ஸ் என்னையும் ஆம்புலன்ஸ்லயே கூட்டி போனாங்க. கூட்டி போய் எங்க பேபிய வந்து மதுரையில வந்து அவங்க 2 ஹவர் அங்கேயே செக் பண்ணாங்க. பண்ணி அங்கேருந்து சேஃபா இங்க கூட்டு வந்தாங்க. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் நல்லா டிரைவ் பண்ணாங்க. சேஃபா சேர்க்கலாம நல்லா கூட்டியாந்தாங்க. கூட்டியாந்து இங்க 3 நாள் வச்சு அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. பேபி அப்படியே சரி பண்ணிடலாம்னு ட்ரை பண்ணாங்க. ஆனா எங்க பேபி வந்து அந்த லிமிட்ட தாண்டி போனனால அதுக்கு இமிடியேட்லியா ஓப்பன் சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கு ஹார்ட்ல. அது பண்ணாங்க. பண்ணி இப்ப சக்சஸ்ஃபுல்லா நல்லா இருக்கோம் நாங்க. திருப்தியா இருக்கு. ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க ஸ்டாஃப் நர்ஸ்ல இருந்து, டாக்டர்ல இருந்து எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா கேர் பண்ணி பார்த்தாங்க. அவங்க டீம் எல்லாருக்கும் விஜய் சார், சுஜா மேரி மேடம், சித்தார்த் சார், ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாருமே நல்லா கேர் பண்ணாங்க. நல்லா எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க அண்ணனுக்கு தேங்க்ஸ்.